குடமிளகாயில் முட்டை பொரியல் எப்படி செய்வது என பார்ப்போம். கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி பொடியாக நறுக்குனா 3 பல்லாரி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே 2 குடமிளகா பொடியாக நறுக்குனதை போட்டு நல்லா வதக்கணும். இந்த அளவுக்கு வெந்து வரவும் கூடவே வெங்காயம் குடமிளகாய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும். உப்பு போட்டு இப்படி நல்லா வதக்கிட்டு 3 முட்டை எடுத்து உடச்சி ஊற்றி முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு அந்த கலவையை ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த குடமிளகா வெங்காயத்தோட சேர்த்து ஊற்றி ஒரு கரண்டியால் நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி முட்டை குடமிளகா வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வரவும் அடுப்பை அணைச்சிடணும். அடுப்பை அணைச்சிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் போட்டு நல்லா கலந்து விடணும். இப்போ அருமையான சுவையான குடமிளகா முட்டை பொரியல் தயாராகிடுச்சு. அதிக சத்து நிறைந்த இந்த குடமிளகா முட்டை பொரியலை மாலை நேரம் செய்து பள்ளி விட்டு வரும் குழந்தைகளுக்கு மாலை நேர சிற்றுண்டியாகவும் கொடுக்கலாம் அல்லது காலை உணவாகவும் செய்து கொடுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.